அனைவருக்கும் வணக்கம். தமிழக வரலாற்றில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றியும் ஆட்சி அமைக்க எங்களை அலையுங்க அப்படின்னு முறைப்படி ஆளுநர்கிட்ட கோரிக்கை வச்சும் இதுவரைக்கும் 2 முறை போய் சந்திச்சும் ஆளுநர் அவர்கள் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க இப்போ வரைக்குமே அழைக்கல. காரணம், உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, மெஜாரிட்டியை நிரூபிச்சுட்டு வாங்க, உங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுறோம் அப்படின்னு ஆளுநர் சொல்கிறார். ஒரு ஆளுநருக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கட்சி அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்காங்களோ அந்த கட்சியை முறைப்படி ஆட்சி அமைக்க அழைக்கணும். அழைச்சதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் வச்சு அவங்க மெஜாரிட்டியை நிரூபிக்க வைக்கணும். எப்போவுமே அரசியல் அமைப்பு சட்டப்படி பார்த்திங்கன்னா, ஒரு கட்சி தன்னுடைய பலத்தை மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய இடமே பார்த்திங்கன்னா சட்டமன்றம் தான். அது ஆளுநர்கிட்ட போய் எங்களை மெஜாரிட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே கிடையாது. இதை அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீறி ஆளுநர் தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கிறது தொடர்ச்சியாக. இதுக்கு முன்னாடி இருந்த ரவி ஆளுநர், அந்த ஆளுநர் அப்படித்தான், தமிழகத்துக்கு ஆளுநராக இல்லாமல் பிஜேபியோட ஆளாக இருந்தா. அப்படி இப்போ இருக்கிற ஆளுநரும் அதையே கடைப்பிடிக்கிறார். அது உண்மையாலுமே கண்டனத்துக்குரியது. ஆட்சி அமைக்க விஜய் அவர்களை அழைச்சே ஆகணும். முறைப்படி அவங்க நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் தான். சட்டமன்றத்தில் அங்கே மெஜாரிட்டியை நிரூபிக்கலைனா தான் ஆளுநர் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் ஆளுநருக்கு உண்டான ஒரு ரூலு. இதை மீறி செயல்பட்டு இருக்கிறது உண்மையாலுமே கண்டனத்துக்குரியது. கிட்டத்தட்ட திமுக அரசு சார்ந்த சில நண்பர்கள், நிறைய பேர்த்த சொல்ல, சில பேர் திமுகவை சேர்ந்தவங்க 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் தாவேக்கா பிச்சை எடுக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பகிரங்கமாக வலைதளங்களில் பதிவிட்டு வர்றீங்க. உண்மையிலே நீங்கள் வரலாற்றை ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்கணும். வெறும் 96 சீட்டுகளை வென்றுட்டு காங்கிரஸிடம் மண்டிட்டது திமுக. அப்போ வெளியிருந்து ஆதரவு கொடுத்து மெஜாரிட்டி இல்லாமல் ஜெயலலிதா அவர்களால் மைனாரிட்டி திமுகன்னு 5 ஆண்டுகள் அழைக்கப்பட்ட திமுக இன்னைக்கு அடுத்த ஒரு கட்சியை பார்த்து ஏளனம் செய்வது உண்மையாலுமே கேவலமாக இருக்குது. 96 சீட்டு வெறும், அது நீங்கள் கூட்டணி வச்சு 96 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க. தமிழக வெற்றி கழகம் வரலாற்றிலேயே எந்த ஒரு கூட்டணி இல்லாமல் 108 இடங்களை கைப்பற்றியிருக்கு அப்படின்னா மக்கள் அவங்கள எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க. நீங்கள் இதுக்கு இடையூறு, ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு நாங்கள் இடையூறு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகள் கேவலமான பதிவிட்டு வர்றதை தவிருங்கள். இது அரசியல் ஆரோக்கியமானது அல்ல. திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அதிமுக கூட விட்டுருங்க, திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்குது. பிஜேபியை எந்த காலத்திலும் தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஊன்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தலைவர் விஜயோட நிலைப்பாடும் அதுதான். எந்த காலத்திலும் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் காங்கிரஸ் அவர்களை கூட்டணிக்கு அழைச்சிருக்காரு. அவங்களும் கூட்டணிக்கு போயிருக்காங்க. இது நாளைக்கு திமுகவுக்கும் நடக்கலாம். மெஜாரிட்டி இல்லாத பட்சத்தில் இன்னொரு கட்சிக்கிட்ட உரிமை கோரலாம். அது தமிழக அரசியல் வரலாற்றில் அதுக்கு இடம் இருக்குது. அதை கேவலப்படுத்தி பேசுறங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியமான அரசியலை தேடி தமிழ்நாடு நகரட்டும்னு நினைக்கிறேன். நன்றி.